ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்காண்டி ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்டிடியூட் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் கூட. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The cost of apples is increased by 20% and decreased by 20% and then decreased by 20%. Find the net percentage decrease. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிளோட ரேட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் 20% அந்த ரேட்லேருந்து டிக்ரீஸ் ஆகுது. இதில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கும் நம்ம ரேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஷார்ட்கட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1 ஆப்பிள் ரேட் 100 ரூபீன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 ரூபீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லாஸ்ட்டு அதை இன்க்ரீஸ் ஆன பிறகு என்ன ஆகும்? 120/100 ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? டிக்ரீஸ் பை 20%, அதுக்கு 80/100. அப்போ என்ன ஆகும்? 96 ரூபி அப்படின்னு ஆகுமா? ஸோ 100 ரூபிங்கிறது எல்லாம் போக 96 ரூபி ஆயிடுது. அப்போது நம்ம பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் தான் ஆகுது. அப்போ 100 - 96/100 × 100 அப்படின்னு பார்க்கும்போது 4% டிக்ரீஸ் ஆகுது. இதை ஷார்ட்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னா x²/100 x²/100ங்கும்போது 20x அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எது இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x²/100. ஸோ 20 × 20/100 = 4%. ஓகேங்களா, இப்போ ரெண்டுமே ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருந்ததுன்னா -4%. ஓகேங்களா, ஸோ இது வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம்.